கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க நம்முடைய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 3 மாதங்கள் நம்மை சுகமுடன் பாதுகாத்து எத்தீங்கும் அணுகாமல் இந்த 4வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நீ படுகொலியில் விழுந்து தவித்து கொண்டிருக்கிறாயோ, சில பிரச்சனைகள் போராட்டங்களிலே விழுந்து எழும்ப முடியாமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாயோ, அன்பு தேவ பிள்ளையே, இந்த புதிய மாதத்திலே நான் உன்னை கரம் நீட்டி தூக்கி எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பு ஒரு படுகொலியிலே தூக்கி போடப்பட்டான். அந்த படுகொலியிலிருந்து விற்கப்பட்டான். அநேக உபத்திரவங்களை அவனுடைய வாழ்க்கையிலே சகித்தான். கர்த்தர் தூக்கி எடுக்கிற நாள் வரும் வரைக்கும் உபத்திரவம் தொடர்ந்தது. ஆனால் கர்த்தர் நியமித்த நாள் வந்தபோது தூக்கி எடுத்து உயரமும் உன்னதமான ஸ்தானத்திலே அமர வைத்தார். இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3 மாதமும் நீங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருப்பதை போல பிரச்சனைகளின் ஆழங்களிலே மாட்டி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் வாக்குரைக்கிறார், உங்களை கரம் நீட்டி நான் தூக்கி எடுப்பேன், நீங்கள் உன்னதங்களிலே உயரத்திலே நீங்க உயர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பேதுருவை சமுத்திரத்திலிருந்து தூக்கிவிட்ட கர்த்தர் இந்த 4வது மாதத்திலே உங்களை பிரச்சனைகளிலிருந்து வெளியே தூக்கிவிட்டு உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள். ஜெபிப்போம். பரிசுத்த தெய்வமே, இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லி உமக்கு தெரியும். ஆண்டவரே, அவர்கள் யாவரையும் கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக, ஆண்டவரே எழும்ப பண்ணும்படியாக, உயரமும் உன்னதமான ஸ்தானத்தில் நீங்கள் உயர்த்தும்படியாக வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.